அடுத்ததான் எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வெரிஃபை தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜிஎக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஜிசிடியும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜிஎக்ஸ். ஓகேங்களா? அதாவது இது ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி வரோம் இல்லையா எல்சிஎம்மு, அதுக்கப்புறம் ஜிசிடி. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் எப்படி வரணும்னு சொல்கிறாங்க? சேமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி என்ன பண்ண சொல்கிறாங்க? வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்க்கலாமா? கொடுத்துருக்குற கொஸ்டின்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு எழுதிட்டேன், அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு எழுதிட்டேன். சரிங்களா? நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் வச்சு தான் போடணும் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் வச்சு போடணும். 21x² y, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 35xy². ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே காமனாக மல்டிபிள் ஆகிற டேபிள் என்ன? 7 டேபிள். அப்போ 7 3s 21 வரும் இல்லைங்களா? இங்கே x² y இருக்குது. நான் இங்கே ரெண்டு இடத்துல போடணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ பாருங்கள், நான் இங்கே xy போட்டுக்கிறேன், இங்கே வெறும் x மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி போட்டு நான் x இன்ட்டு x² ஆகும், இந்த y அப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போ 7 3s 21, x இன்ட்டு x² y. ஓகேவா? அடுத்தது 35 இருக்கா? 7 டேபிள் 35 எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ். ஸோ 7 5s 35. ஏற்கனவே இங்கே xy இருக்குது, இங்கேயும் xy இருக்குது. ஆனால் இங்கே xy² இருக்குது. அப்படின்னா இங்கே y மட்டும் போட்டோன்னா எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருமா? எனக்கு கிடச்சிருக்க ஜிசிடி என்னது? 7xy. ஓகேங்களா? இதை தானே எழுதுவோம் நம்ம. ஸோ காமன் டிவைஸர் என்னவோ அதை தான் எழுதுவோம். கரெக்டாக? நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? 21x² yன்னு இருக்குது. 21 எப்படி பிரிக்கலாம்? 7 × 3 21 பிரிக்கலாமா? x² இருக்கிறதுனால x × x, அதுக்கப்புறம் ஒரே ஒரு y. நெக்ஸ்ட்டு 35 இருக்குது. 35 எப்படி பிரிக்கலாம்? 7 5s 35. அடுத்து x × y 2 இருக்குது, y × y. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் பண்ணணுன்னா காமனாக எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? பேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிடலாமா? 7 × x × y. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் எது பேலன்ஸ் இருக்குது? ஒரு 3 இருக்குது, ஒரு x இருக்குது, அதையும் என்ன பண்ணணும்? எழுதணும். அடுத்து செகண்டில் என்ன இருக்குது? ஒரு 5 இருக்குது, ஒரு y இருக்குது, 5 × y. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 7 3s 21, 21 × 5 105 இல்லையா? ஸோ 105. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 2 எக்ஸ் இருக்குது, அதனால் x². ஓகேங்களா? ஒய் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, y². இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வெரிஃபை பண்ணணும். என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். என்ன வெரிஃபை பண்ணணுமோ அதை எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். நம்ம கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்தாங்க? 21x² y இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 35xy². இப்போ 21யும் 35யும் மல்டிப்ளை பண்ணால் 735 வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே x இருக்குது, இங்கே x² இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x³. அடுத்து y இருக்குது, y² இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? y³ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் வெரிஃபை பண்ணணும். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது?
LCM into GCD இருக்கா? LCM into GCD. நம்ம கண்டுபிடிச்ச LCM ஓட வேல்யூ என்ன? 105 x ஸ்கொயர் y ஸ்கொயர். அடுத்து GCD நமக்கு என்ன வந்தது? 7xy வந்தது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 105ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நான் இங்கே சைடில் பண்ணுறேன். 105 into 7. 7 5s are 35. இந்த 3 எப்படி வரும்? 7 1s are 7. 735. ஓகே, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் கியூப். ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் கியூப். ஸோ நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? சொல்யூஷன் எப்படி எழுதணும்? LHS equal to RHS. ஓகேங்களா? hence verified. நீங்கள் என்ன பண்ணணும்? LHS equal to RHSன்னு எடுத்து எழுதிட்டு, நம்மளுக்கு இங்கே வெரிஃபை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? hence verifiedனு போட்டு சம்மாக ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா?